பிரம்மதேசம் வெங்கையர் என்ற வெங்கடாச்சலம் ஐயரின் மூத்தாள் புதல்வி சாரதாவை திருநெல்வேலி மாஜிஸ்திரேட் கோர்ட் வராந்தாவில் உட்கார்ந்து வைத்திருந்தது. தாமிரபரணி கரைமேல் போகிற கொக்குரக்கிளம் ரோட்டையும் ரோட்டிற்கு கீழே போற ஆற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சாரதா. சின்ன பிள்ளையாக இருக்கையில் இதே ரோட்டில் அப்பாவோடும் அம்மாவோடும் கிட்டு மாமாவினுடைய கல்யாணத்திற்காக நடந்து போயிருக்கிறாள். அப்போது அம்மா இருந்தாள். அதிகாலை முகூர்த்தத்துக்கு பிரம்மதேசத்திலிருந்து முதல் பஸ்ஸில் வந்து ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி சந்திரவிலாஸ் காஃபி கடையில் காஃபி சாப்பிட்டு விட்டு ஆற்றுப்பாலம் வழியாக இதே ரோட்டில்தான் நடந்தார்கள். அது சித்திரை மாதத்து முகூர்த்தம். காலை வெயிலுக்கு முன்பு லேசான குளிர்காற்று ஆற்றிலிருந்து வீசினதும் அக்கறையில் கைலாசபுரத்து படித்துறையில் லேசாக எரிந்து கொண்டிருந்த முனிசிபாலிட்டி விளக்குகளையும் கூட இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. எடே, இது யாரு புதுசா இருக்கே? நம்ம ஏட்டையா தான் பிடிச்சாவ. இத்தனை வயசாகியும் பாரு என்று ஒருத்தி கோர்ட்டு படிக்கல்லில் உட்கார்ந்திருந்த போலீஸ்காரரை பார்த்து பேச்சும் சிரிப்புமாக சொன்னாள். அவளை தொடர்ந்து கூட இருந்த மற்ற பெண்களின் சிரிப்பு சத்தமும் கேட்டது. ஏய் செல்லம்மா, நீ நேத்து பிறந்துட்டு நேரா மாடத்தெருவுக்கு வந்துட்டவ. நம்ம பத்தி அழகம்மைய கேளு, சொல்லுவா என்று கண்ணை சிமிட்டினபடியே அழகம்மையை பார்த்தார். பின்னும் சிரிப்பும் கும்மாளுமாக கிடந்தது. சாரதாவுக்கு இந்த கேலி பேச்சுக்கள் ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கு அப்பாவுடைய ஞாபகம் வந்தது. இப்போது அப்பா வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த ஏட்டையா அப்பா சொன்னால் கேட்க மாட்டாரா? கைலாசாபுரத்திலிருந்து புவனேஸ்வரி வந்து ஏட்டையாவிடம் சொல்லி கூட்டிக் கொண்டு போனால் கூட போதும். புவனேஸ்வரி மட்டும் வீட்டில் இருந்திருந்தால் இவ்வளவும் ஆகியிருக்காதுதான். நேற்று இதே நேரம் இருக்குமா? ஊரிலிருந்து புறப்படும் போது சித்திக்கு தெரியக்கூடாது என்று குடத்துக்குள்ளே அவளுடைய ஆஸ்திகளான வெள்ளாவையில் சாயம் போன 2 சேலைகள், செங்கோட்டை பெரியப்பா தைத்து கொடுத்த ஜாக்கெட், பின்னும் ஒரு சிட்டை துண்டு, இதையெல்லாம் அள்ளி போட்டுக்கொண்டு வாய்க்காலை பார்க்க நடந்ததும் கடைக்கு போகிற பாவனையில் அப்பா சாக்கு பையை தூக்கி கொண்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்ததும் சித்திக்கு எப்படியும் சந்தேகம் வராமல் இருந்திருக்காது. இப்போது அப்பாவை என்ன பாடுபடுத்துகிறாளோ சித்தி. சாரதா, இதை தவிர்த்து எனக்கு வேற வழி தெரியல. இந்த முண்டை என்னைய தின்னது காணாதுன்னு உன்னையும் சாப்பிட்டுருவா. புவனேஸ்வரி கூட போய் கொஞ்ச காலம் இரு. சொந்த காரணங்களை விட சிநேகிதி தான் நமக்கு உதவுவா. அவ புருஷனுக்கு அங்க நல்ல வேலை தான். SSLC புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டியா? இந்த காப்பி கிளப்பு நடத்தி நான் உன்னைய கல்யாணம் கட்டி கொடுத்துட போறேன்னு நம்பல. உனக்கு புவனேஸ்வரியும் அவ புருஷனும் எப்படியும் பார்த்து ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேல சுவாமி இருக்கார். போயிட்டு வா. நல்லபடியா ஆன பிறகு லெட்டர் போட்டா போதும். இந்தா 2 ரூபாயை வச்சுக்கோ. பஸ் சார்ஜ் போக கூடுதலா 1 ரூபா கொடுக்கணும்னு தான் நினைச்சேன், முடியல. இதுதான் சாரதாவுடைய அப்பா வெங்கையர் திருநெல்வேலி போகிற பஸ்ஸுக்காக காத்து நின்ற போது சாரதாவிடம் சொன்னது. அப்பா எப்போதும் போலதான் பேசினார். ஆனால் நேற்று பேசின பேச்சை சாரதாவுக்கு மறக்க முடியவில்லை. அப்புறம் என்ன, 8:30 மணி பஸ் வந்தது. அப்பா கொண்டு வந்த சாக்கு பையில துணிமணிகள் எல்லாம், சர்டிபிகேட் புஸ்தகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாரதா பஸ்ஸில் ஏறினார். இன்வாய்ஸ் எழுதுவதற்காக பஸ் கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தது. திடீரென்று சித்தி ஓடி வந்து பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டு விடுவாளோ என்று பயமாக கூட இருந்தது சாரதாவுக்கு. நல்ல வேளை, பஸ் புறப்படுகிற வரை சித்தி வரவில்லை. முருக்கானோடை தாம்போதியில் பஸ் இறங்கி ஏறும்போது அப்பா வாய்க்கால் கரை மேல் தோளில் குடத்தை சுமந்தபடி போனதை பார்த்தான். கைலாசாபுரத்திலும் சாரதாவை விதிதான் ஜெயித்தது. புவனேஸ்வரியும் அவள் புருஷனும் ஆழ்வார் திருநகரிக்கு மாற்றலாகி போய்விட்டிருந்தார்கள். புவனேஸ்வரி இருந்த வீட்டை கண்டுபிடிக்கவே மத்தியானம் வரை ஆகிவிட்டது. கையில் இருந்த பாக்கி சில்லறைக்கு வெளியில் வாங்கி சாப்பிடக்கூட வெங்கையர் சொல்லிக் கொடுத்திருக்கவில்லை. அவ்வளவு ஒடுக்கமான சந்தில் குடியிருந்த புவனேஸ்வரி தன் பள்ளிக்கூட சிநேகிதி சாரதாவுக்கு எப்போதோ கடைசியாக அளவற்ற பிரியத்துடன் ஒரு லெட்டர் எழுதியிருந்தாள். அந்த லெட்டரை ஊரில் இருந்த போது தன்னுடைய SSLC புஸ்தகத்திற்குள் வைத்திருந்தாள். அதை எடுத்து அளவற்ற மன கஷ்டத்தோடு அவள் சாலை குமாரசாமி கோவில் சன்னதிக்குள் தூண் ஓரமாக இருந்தபடியே நேற்று பல தடவை திரும்ப திரும்ப படித்து மனசுக்கு சந்தோஷத்தை தேடிக்கொண்டாள் சாரதா.
எவ்வளவு பிரியமானவள் அந்த புவனேஸ்வரி! இந்த மாதிரி டவுனில் தனியே கோவிலுக்குள் உட்கார்ந்து இருந்தாலும் தப்பு என்கின்றதை வெகு நேரத்திற்கு பிற்பாடுதான் சாரதா அறிந்து கொண்டாள். அங்கே இருந்து புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வழி கேட்டு கொண்டு வந்து சேர்ந்தாள். வெங்கையருக்கு பிரம்மதேசம் ரூட்டில் ஓடுகிற பஸ் கண்டக்டர்களை தெரியும். காலை 10 மணி பஸ்ஸில் வருகின்ற கண்டக்டர் பையன் வெங்கையருக்கு வேண்டியவன்தான். அவனிடம் சொன்னால் ஊரில் கொண்டு போய் இறக்கிவிட மாட்டானா? ஊருக்கு போனால் சித்தி அவளை என்ன செய்வாள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இதை தவிர வேறு வழி என்ன? அவள் துரதிர்ஷ்டம் காலையில் தான் முதல் பஸ் புறப்படுகிறது என்று சொன்னார்கள். பஸ் ஸ்டாண்டு குழாயில் தண்ணீரை வயிறு முட்ட குடித்துவிட்டு சாக்கு பையை தலைக்கு வைத்து கொண்டு பஸ் ஸ்டாண்டு கூட்டத்தோடு கூட்டமாக படுத்து கிடந்தவளை நடு சாமத்தில் தட்டி எழுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். சைலன்ஸ்! தலையை மட்டும் வெளியே வராந்தாவை பார்த்து நீட்டி ராகம் போட்டு சொல்லிவிட்டு உள்ளே போனான் பியூன். எல்லா பெண்களும் வரிசையாக எழுந்து நின்று கொண்டார்கள். ஏட்டு அவசர அவசரமாக கோர்ட்டுக்குள் போனார். சாரதாவும் அவர்கள் நின்றதை பார்த்து நின்று கொண்டார். கொஞ்ச நேரத்தில் பியூன் வெளியே வந்து அழகம்மையிடம் பேச்சு கொடுத்தான். சாரதாவை காட்டி ஏதோ கேலி பண்ணினான். ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி கூப்பிட்டார்கள். சாரதாவும் கோர்ட்டார் முன்னால் போய் அந்த பெண்களோடு நின்று கொண்டார். இது என்னையா, புதுசா ஒரு ஆளு வந்திருக்காப்ல இருக்கே என்று சாரதாவை பார்த்து ஏட்டையாவிடம் கோர்ட்டார் கேட்டார். கோர்ட்டார் சொன்னதை கேட்டதும் சட்ட புஸ்தகங்களை புரட்டி கொண்டிருந்த வக்கீல்களும் திரும்பி பார்த்தார்கள். சாரதாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. ஆளுக்கு 5 ரூபாய் அபராதம் விதித்தார் ஏட்டையா. ஒவ்வொரு வருடமாக வந்து ரூபாயை வாங்கினார். என்ன முழிக்க, அபராதம் கட்ட போறியா இல்ல உள்ள போறியா என்று சாரதாவை பார்த்து கேட்டார். சாரதா மெதுவாக பணம் இல்லை என்று தலையை குனிந்தபடியே சொன்னார். ராத்திரி எத்தனை ரூபாய் சம்பாதிச்ச? உள்ளத சொல்லு, இல்ல நொறுக்கிடுவேன். அந்த பைக்குள்ள என்ன வச்சிருக்க? பையை பிடுங்கினார். பையிலிருந்து அவளுடைய 2 சேலைகள், உள்பாடிகள், அழுக்கான ஜாக்கெட்டுகள், ஒரு சோப்பு டப்பா, SSLC சர்டிபிகேட் புஸ்தகம், புவனேஸ்வரி அவளுக்கு எழுதின இன்லேண்ட் லெட்டர் உட்பட எல்லாவற்றையும் தரையில் கொட்டினார். எல்லோரும் அதை குனிந்து வேடிக்கை பார்த்தார்கள். அவளுடைய சேலை, உள்பாடி, ஜாக்கெட்டுகளை எல்லாம் உதறி உதறி எடுத்து பைக்குள் திணித்தார். சாரதாவுக்கு கூச்சமாக இருந்தது. சோப்பு டப்பாவை திறந்து அதில் கிடந்த சில்லறைகளை எண்ணி பார்த்து, 35 பைசா இருக்கு ஐயா. 35 பைசா போக பாக்கிய இன்னைக்கு சம்பாரிச்சு தந்துருவியா என சிரித்து கொண்டே சொன்னார். எல்லோரும் சிரித்தார்கள். அழகம்மை மட்டும் ஏட்டையாவுக்கு பக்கத்தில் வந்து நின்றார். ஏட்டையா, என்ன ஒரே அடியா தான் பேசிக்கிட்டே போறிய? அதை பார்த்தா தெரியலையா? என்னமோ அகஸ்து மாஸ்தா உங்க கையில ஆம்புட்டுக்கிட்டு நல்ல இடத்து புள்ள மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு பைய அது கையில கொடுங்க. இத்தனை ஆம்பளைங்க முன்னால அது சேலை துணியை வெளியே எடுத்து போட்டிருக்கீங்களே, அது என்னமா ஒடுங்கி போய் நிக்கி? அதுக்கு கட்ட வேண்டியதை நான் கட்டுதேன். இந்தாங்க பைய அது கையில கொடுங்க என்று சொன்னாள் அழகம்மை. ஏட்டு பணத்தை வாங்கி கோர்ட்டு கிளர்க்கின் கையில் கொடுத்தார். எல்லோரும் வெளியே வந்தார்கள். பியூன் அடுத்த கேஸுக்கு எதிரி பெயரை சொல்லி கூப்பிட்டான். சாரதாவுக்கு பேசக்கூட முடியவில்லை. அழகம்மை சாரதாவை கூட்டிக் கொண்டு மரத்தடியை பார்க்க போனாள். என்ன அழகம்மாக்கா, கவுளு கடையா பாப்பாவை பிடிச்சிட்டீங்க போல இருக்கே என்று ஒருத்தி வந்து கேட்டாள். செம்பகம், வாயை அடக்கி பேசு, உன் இதை பொத்திக்கிட்டு போ தூர என்றாள் அழகம்மை. சாரதாவிடம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாள். சாரதாவுக்கு அவர்கள் யார் என்கிறது கூட தெரியவில்லை. யாரோ தன்னை போல கஷ்டப்பட்ட பெண்கள்தான் அவர்கள் என்று இன்னமும் நினைத்திருந்தார். அழகம்மை சாரதாவை கோர்ட் கேண்டீனுக்கு கூட்டிக் கொண்டு போய் இட்லி வாங்கி கொடுத்தாள். ஊருக்கு போக பஸ் சார்ஜும் கொடுத்தாள். தனக்கு தெரிந்த ஒரு சின்ன பையனை கூப்பிட்டாள். அக்காவை ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் பிரம்மதேசம் பஸ்ல ஏற்றி அனுப்பிச்சிட்டு வா. பாப்பா போயிட்டு வாமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கோர்ட்ல வேலை இருக்கு என்று சொன்னாள் அழகம்மை.